எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அண்மையில நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி அதிமுக திமுக எதிராக நாம் ஒரு முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? வளர்ந்து விட்டோம் என்று அவராக சொல்லிக் கொள்கிறார். அவருக்கு எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு போய் நடத்துகிற போது அந்த கூட்டம் தான் அது ஒரு சுழற்சி கூட்டம். ஈரோட்டுக்கு வருகிறது, சேலத்துக்கு வருகிறது, சிவகங்கைக்கு வருகிறது, ராமநாதபுரத்துக்கும் வரும். ஆகவே அதே கூட்டம் திரும்ப திரும்ப அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஏன் பின்பற்றுகிறோம் என்று தெரியாது, இவருக்கு அவர்களை எப்படி வழிநடத்த போகிறோம் என்று தெரியாது. வழிநடத்த தெரியாத தலைவனும் வழிநடத்துதல் வேண்டாத ஒரு கூட்டம். அவர்களுக்கு எல்லாமே விஜய். வாட் இஸ் யுவர் பாலிசி என்று கேட்டால் விஜய். ஹூ இஸ் யுவர் லீடர் விஜய் என்பது எனக்கு புரிகிறது. வாட் இஸ் யுவர் பாலிசி என்று கேட்டால் விஜய். விஜய் சொன்னால் ஓட்டு போடுவார்கள் என்று இப்படி ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு என்ன விளங்கும்? 5000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். அது ஒன்றும் புரியவில்லை. மாதா மாதம் கொடுத்ததை சேர்த்து கொடுக்கிறார். மாதா மாதம் கொடுப்பதை சேர்த்து கொடுக்கிறார். கோடை காலம் வருகிறது, அதுக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வெயில் காலத்தில் இதற்காக கவர்மெண்ட்ல பேங்க்ல போட போறாய், நீ எடுத்துக்கொள்ள போகிறாய். 5 மாத பணத்தை சேர்த்து கொடுக்கிறார். இதற்கு விஜய் சொல்லுகிறார், என்னை கண்டு பயந்து ஸ்டாலின் மக்கள் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அரசியல் வருகையால் இது நிகழ்ந்தது. நான் ஒருவன் வந்திருக்காவிட்டால் அவருக்கு அச்சம் ஏற்பட்டிருக்காது. அவர் அஞ்சி இருக்காவிட்டால் இந்த 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்க மாட்டார், வகுத்து கொடுத்திருப்பார். இவர் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை. இவர் வந்த பிறகுதான் இப்பொழுது அரசியலில் சொல்லுகிறார், இந்த 5000 ரூபாயை நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வந்ததால் இது நிகழ்ந்தது என்று கருதுங்கள் என்கிறார். கொடுத்தவன் என்னை நன்றியாக நினைப்பதா இவர் நினைப்பதா என்று அவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், கொடுத்தவன் நான் தானே, மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நான் சொல்வதற்கு பதிலாக நான் அரசியலுக்கு வந்ததால் இந்த பணம் கிடைத்தது, ஆகவே மக்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், நான் வந்திருக்காவிட்டால் அது கிடைத்திருக்காது என்று இவர் சொல்லுகிறார். நான் அல்லவா கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், 2 பேருமே தப்பு. மக்களுடைய வரி பணத்தை மக்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கு மீண்டும் திருப்பி 1000-500 கொடுக்குறாய். ஒழுங்காக நீ ஆழ்வதில்லை, பெருவாரியானதை சுரண்டி கொடுக்குறாய். சாலை போடுகிறேன் என்று சுரண்டுகிறாய், எந்த திட்டம் நடந்தாலும் சுரண்டுகிறாய். ஆக மக்களுடைய வரிப்பணத்தில் பாதிதான் மக்களுக்கு வந்து சேருகிறது. பாரதி சொல்லுவான், தந்த பொருளை கொண்டே சனம் தாங்குவோர் உலகத்தில் அரசர் எல்லாம். பாரதி சொல்லுகிறான், நாம் கொடுக்கின்ற வரியை கொண்டு நம்மை தாங்குகிறார்கள் அவர்கள். இந்த அரசியலை நீ நெஞ்சுதல் பேய் என்று நெஞ்சம் அயல்கிறாயே ஏன் என்று பாரதி கேட்கிறான். என்ன உன்னுடைய அப்பனுடைய சொத்திலிருந்து தருகிறாய்? நாங்கள் தருகின்ற வரிப்பணத்தை 1000 நீ தருகிறாய். மாணவனுக்கு 1000 கொடுக்கிறாய். ஆனால் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவனை நிரந்தரப்படுத்துவதில்லை. செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவர்களை நிரந்தரப்படுத்துவதில்லை. துப்புரவு தொழிலாளர்கள் வேலையை நீ பெர்மனன்ட் ஆக்குவதில்லை, எதுவும் செய்வதில்லை. எல்லா மக்களும் போராடுகிறார்கள். எல்லா மக்களும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். கல்விக்கூடங்களை திறந்து வைப்பாய், வாத்தியார்களை எல்லாம் டெம்பரரியாக வைத்திருப்பாய். டிரான்ஸ்போர்ட் நடத்துவாய், 48,000 கோடி அதற்கு இழப்பு ஏற்படுத்துவாய். அந்த இழப்பை நாங்கள் கொடுக்க வேண்டுமா, நீ கொடுக்க வேண்டுமா? நீ இவர் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பாக ஆளுகிறாய், சுரண்டுகிறாய். 2மே பெரிய குற்றங்கள். இதுல என்னமோ ஒரு பின்பற்றுவோர் கூட்டம் என்பது காரணம் இல்லாமல் இருக்கிறது நடிகர்களுக்கு. உன்னுடைய அரசியல் தாங்குமா தாங்காதா என்று விஜயகாந்த் அரசியல் தாங்கவில்லை, சிவாஜி அரசியல் தாங்கவில்லை, எம்ஜிஆர் அரசியல் ஒன்றே தாங்கியதற்கு காரணம் எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வந்தார். அந்த கட்சியை அவர் தான் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக வளர்த்தார். திராவிடம் என்ற பேர் திருவண்ணாமலையில் இருப்பவனுக்கு தெரிந்ததற்கு காரணம், திட்டக்குடியானுக்கும் திருவண்ணாமலைக்கும் தெரிந்ததற்கு காரணம் எம்ஜிஆருடைய பாட்டு. கட்சியை வளர்த்து அவர் ஒரு நாள் அந்த கட்சியாக ஆனபோது அது வெற்றிகரமாக இருந்தது என்பது வேறு. ஒரு இடைத்தேர்தலில் நின்றார், 3 கட்சியும் 49% வாங்கியது, இவர் மட்டும் 51% வாங்கினார். இவர் ஆட்சிக்கு வருவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நீ திண்டிவனத்தில் நின்றாயா, உன்னுடைய வாக்கு கையை விரித்தால் நம்முடைய கை மொட்டை கை என்று தெரிந்து விடுமே என்று பயந்து நீ தேர்தலிலே நிற்கவில்லை. நம்மோடு கூட்டு சேரவே ஒருத்தனும் வரமாட்டான் என்று நீ அஞ்சவில்லை, அஞ்சு தேர்தலில் நிற்கவில்லை. இன்னொரு சீமான் என்று நம்மை கருதுவான் என்று கருதி நீ தேர்தலில் நிற்கவில்லை. இப்பொழுது மொத்தமாக நான் தான் திமுகவுக்கே
இனாக சொல்லிக் கொள்வது தானே. திமுகவுக்கு நான் தான் பகை, என்னை கண்டுதான் திமுக அஞ்சுகிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்கிறாய். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவாய் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுக காரன் விஜயோடு போட்டி கொடுக்கிறான் என்று சொல்வார். எல்லாம் என்ன அர்த்தமற்ற பேச்சுக்கள் என்று சொல்லுவேன். 5000 ரூபாய் பணம் கொடுத்ததற்கு நான் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம் என்று நீ சொன்னால் இந்த பேச்சு எப்படி இருக்கும்? அது ஒவ்வொரு கூட்டமும் நீ நடத்துகிற போது யாராவது சாகுறான். நேற்று ஒருவன் செத்து இருக்கிறான், அதுபோல வைத்து கொண்டு உன்னை பணம் கேட்கிறார்கள். கொடு, வைத்திருக்கிறாய் கொடு. முன்னால் தானே இந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஒவ்வொரு சாவு நிகழ்கிறது. அங்கே ஒரு 41 பேர் செத்து முடிந்தார்கள். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து முடித்தாய். உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடு. பீகார்காரன் ஏழை போய்விட்டு போகிறான். உனக்கு இந்த ஒரு காவு கொடுத்து தான் நீ ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் பொழுது, காவு கொடுக்காமல் மனித உயிர் பலியாக கொடுக்கப்படாமல் உன்னுடைய கூட்டம் நடக்கவே நடக்காது. ஒரு பொருளும் இல்லை. ட்ரம்ப் ஸ்டாலின் சொல்லுகிறார், முதல் தர பொருளாதாரமாக தமிழ்நாடு வளர்ந்திருப்பதற்கு என்னுடைய ஆட்சி காரணம் என்று சொல்கிறார். உன்னுடைய ஆட்சி என்ன காரணம்? 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் அடைந்து. இந்த நாட்டை பெரியவாரியான பேர் பெருவாரியான திட்டங்களின் மூலம் முன்னுக்கு கொண்டு வந்து வைத்திருந்தாங்க. நீ என்ன செய்தாய்? 40 அடிக்கு ரோடு போடுவது என்றால் 30 அடிக்கு போட்டுவிட்டு 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள பணத்தை சாப்பிட்டாய். ஆற்று மணலை எடுத்து 35,000 கோடி கணக்கில் வர வைக்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் 10,000 கொடுக்கலாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும். நீ இந்த 35,000 கோடியை விண்வெளியின் மூலம் அது கண்டறியப்பட்டது. 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. கலெக்டர் எல்லாம் கைகட்டி கோர்ட்டில் இருக்கிறார்கள். உனக்காகத்தானே அவர்கள் அதை செய்தார்கள். 35,000 கோடி என்பது என்ன கொஞ்சம் பணமாக? சுரண்டுவதை தவிர என்ன செய்தீர்கள்? நீங்கள் தவறாக நாடாளுகிறீர்கள். உங்களுக்கு செவிலியரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், வாத்தியாரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், கண்டக்டரை நிரந்தரப்படுத்த மாட்டாய், அவர்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுக்க மாட்டாய், தொழிலாளர்களை எல்லாம் சுரண்டுவாய். பிறகு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 5000 ரூபாய் கொடுக்கிறேன். கோடை காலம் இப்பொழுது மட்டும்தான் வருகிறது. இதற்கு முன்பு கோடை காலம் வந்ததில்லை, அப்பொழுதெல்லாம் கொடுக்கவில்லை. நீ என்ன இப்ப 1000 கொடுப்பதை சேர்த்து 5000 கொடுக்குறாய். இது ஒரு பெரிய ஒரு அதிசயம் ஒன்றை தான் நிகழ்த்தி விட்டது போல நீ கருதுவதற்கு என்ன இருக்கிறது? இதை அதிசயம் என்று கருதுகிற காரணத்தினால் விஜய் சொல்லுகிறார், நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலே தான் பயந்து ஸ்டாலின் 5000 உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் அந்த பணத்தை வைத்து அனுபவியுங்கள், விஜய் அரசியலுக்கு வந்ததால் கிடைத்தது என்று நினைத்து அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். 2 பேரும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெருமைக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். புரிகிறதா? மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கின்ற பணத்திற்கு அவர் உரிமை கொண்டாடுகிறார். அவர் கொடுக்க நேர்ந்ததற்கு காரணம் தான் என்று இவர் உரிமை கொண்டாடுகிறார். இப்படி அரசியல் நடக்கிறது. ஒவ்வொரு கூட்டமும் பேசுகிறார் விஜய். என்ன அரசியல் பேசுகிறார்? ஸ்டாலின் சொல்லுகிறார், தமிழ்நாடு முதல் நிலையில் இருப்பதற்கு என்னுடைய ஆட்சி தான் காரணம். 4 ஆண்டுகளில் இந்த நாட்டை இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்து விட்டாரா? போர்டு கம்பெனி இங்கே கார் உற்பத்தி செய்வதற்கும், நிசான் கம்பெனி உற்பத்தி செய்வதற்கும், இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து தொழில் செய்வதற்கு நீயா காரணம்? நீயா காரணம்? பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் தேவைப்படுகின்றன, அவர்களுக்கு துறைமுகங்கள் தேவைப்படுகின்றன, விண்ணூர்தி நிலையங்கள் தேவைப்படுகின்றன. இதுபோல அமைதியாக வேலை செய்வதற்கு, குறைந்த சம்பளத்தில் வேலை செய்வதற்கு படித்த நல்ல இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எம்ஜிஆர் கட்டி வைத்து விட்டு போன அல்லது அனுமதித்த உயர்கல்வியின் மூலம் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு இயற்கையாகவே அமைதியானது. ஆகவே வேலை செய்வதற்கு குறைந்த கூலிக்கு அமெரிக்காவில் ஆள் கிடைக்காத காரணத்தினால், ஜப்பானில் ஆள் கிடைக்காத காரணத்தினால் அவன் தமிழ்நாட்டுக்கு வருகிறான். வருகின்ற போது இங்கே திறமையுடைய இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் வேண்டும். அவர்கள் குறைந்த சம்பளம் வாங்கிக் கொள்ள வேண்டும். 1,30,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுத்து தென்கொரியாவிலே ஒரு மனிதனிடம் வேலை வாங்குகிறான். அதே காரியத்தை சென்னைக்கு பக்கத்தில் சாம்சங் கம்பெனிக்காரன், நீ வைத்திருக்கிற போனை உற்பத்தி செய்கின்றவன், வெறும் 30,000 ரூபாய் கொடுத்து இங்கே அந்த வேலையை பெறுகிறான். ஆகவே எங்கே நீ வேலைக்கு ஆள் கிடைக்கிறார்களோ, பீகார்காரன் எதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறான்? இந்த உலகத்திலேயே இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் தேவாதி தேவனுடைய ஆட்சி. இந்த ஆட்சியின் கீழ் வாழ்வதற்காக வருகிறான். அவருடைய நாட்டை விட உங்களுடைய நாட்டில் இன்னொரு 500 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்கிறது. பீகாரில் 300 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கிடைக்கிறது. இங்கே 500-600 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இதற்காக வருகிறான். இந்த 500-600 போதாத நம்முடைய ஆள் துபாய்க்கு போகிறான், வளைகுடா நாடுகளுக்கு போகிறான். அவனும் வேலை செய்வதற்குத்தான் போகிறான். கார் ஓட்டுகிறான், மெக்கானிக்காக இருக்கிறான், என்னென்னோ செய்கிறான். படித்தவன் அமெரிக்காவுக்கு போகிறான். இப்படி உலகம் தன்னுடைய முயற்சியை வாழ்கிறது. இதில் உன்னுடைய பங்கு என்ன?
உன்னுடைய பங்கு என்ன சொல்லு. இந்த நாட்டுல தொழிற்சாலைகள் வந்ததற்கு நீயா காரணம்? தொழில் முதலீடுகள் அதிகமா ஈர்க்கப்பட்டிருக்கு சார் இந்த கடந்த. நீ ஈர்க்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். விண்ணூர்தி நிலையங்கள் இருக்கின்றன, நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன, துறைமுகங்கள் இருக்கின்றன, தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதி இருக்கிறது. இங்க படித்த இளைஞர்கள் குறைவான கூலிக்கு வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதனாலே அது ஈர்க்கப்படுகிறது. தென்கொரியாக்காரனுக்கு இந்த வேலையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சாம்சங் காரன் சென்னைக்கு பக்கத்துல வந்து 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு கொடுப்பது 1,30,000 ரூபாய் கொடுத்து பெற வேண்டிய வேலையை 25,000 ரூபாய்க்கு பெறுவதற்கு இங்கே வழி இருக்கிறது என்பதனாலேதான். 300 ரூபாய் தான் கிடைக்கிறது என்பதற்காக பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கு 600 ரூபாய் சம்பளத்துக்கு வருகிறான். 600 ரூபாய் எனக்கு போதாது என்று வளைகுடா நாடுகளுக்கு தமிழன் அங்கே கார் ஓட்டுவதற்கு, நர்சு வேலை பார்ப்பதற்கு 1000-2000 கிடைக்கும் என்று அங்கே போகிறான். உலகம் முழுவதும் பொருளாதார சுழற்சியில் தங்கள் நிலைக்கு ஏற்றவாறு, தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு பெறுவதற்கு முயலுகிற போது வாட் இஸ் யுவர் ரோல் இன் இட் என்று கேட்கிறேன். நீ சுரண்டுவதை தவிர வேறு என்ன செய்தாய்? நாங்கள் வரி கொடுத்தால் எங்களுடைய வரியை முழுவதுமாக எங்களுக்கு திரும்ப செய்வதற்கு உனக்கு திட்டங்கள் இல்லை. சுரண்டுவது மட்டும்தான் நீ. ஆற்று மணலை சுரண்டி 38,000 கோடி அடித்து 5 கலெக்டர்களை ரோட்டில் நிறுத்தி விட்டாய். எல்லாம் இது போலதான் நீ செய்கிறாய். அவ்வளவும் எதிலே ஊழல் இல்லை. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி ரோடே கிடையாது. இங்கெல்லாம் 2 அங்குலம் சல்லியோ 6 அங்குலம் சல்லியோ குறைந்து போட்டு கொஞ்சம் காசு அடிப்பான். ஏதோ காரி நம்ம வீட்டுல வேலை பார்க்குறவளை மார்க்கெட்டு காட்டினா ஒரு 10 ரூபாய் சேர்த்துக் கொள்வாள். 100 ரூபாய்க்கு காரி வாங்குவாள், 110 ரூபாய் என்று சொல்வாள். வைத்துக் கொள்ளுங்கள். நீ பாதிக்கு பாதி அடிக்கிறாய். 100 கிலோமீட்டருக்கு சாலையே இல்லை. சாலை போட்டுதான் கணக்கு எழுதுகிறாய். உன்னை எதுக்காக நாங்கள் திரும்ப தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி அது சாத்தியப்பட்டது. நேரம் நான் சொன்னது அதைத்தான் சொன்னேன். மன்மோகன் சிங் திறந்து விட்ட சந்தை பொருளாதாரம் காரணமாக இந்த நாடு வளர்ச்சி அடைய தொடங்கியது. ஓகே. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி இங்க வருது, தொண்டையை பிடிச்சு வச்சிருந்தேன். அது கமாண்ட் எக்கானமி. நீ என்ன பொருள் வாங்க வேண்டும், என்ன பேனா வாங்க வேண்டும், அரசாங்கம் முடிவு செய்யும். நீ இந்த நெஞ்சில குத்தி இருக்க மைக்கு அரசாங்கம் முடிவு செய்யும். நீ என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், உனக்கு எவ்வளவு ரேஷன் அரசாங்கம் முடிவு செய்யும். இதையெல்லாம் திறந்து விடுன்னா ராஜாஜி திறந்து விட்டாங்க. மன்மோகன் சிங் வந்து திறந்து விட்டார். இனிமே எங்களுடைய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்காது, கோட்டா கொடுக்காது, பெர்மிட் கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. பணம் வச்சிருக்கவன் தொழில் தொடரும், சம்பாதி, அவனுக்கு சம்பளம் கொடு, நீனே முன்னேறிக்க, எனக்கு வரி மட்டும் கொடு, நான் உனக்கு வேண்டிய வசதிகளை ரோடு போட்டு தருகிறேன், விமான நிலையங்களை உருவாக்கி தருகிறேன். இதான் இவனுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம். மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில வாட் இஸ் யுவர் ரோல்? உனக்கு பொருளாதாரம் தெரியுமா? நான் ஸ்டாலினை கேட்கிறேன். விஜய்க்கு தெரியாது. விஜயும் ஸ்டாலின் ஒரே தரம். ராஜாஜி நாடாண்டால் ராமமூர்த்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பார், பி ராமமூர்த்தி. ஸ்டாலின் நாடாண்டால் விஜய் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அதான் தரம். ராஜாஜி எதிர்கட்சியாக நீ கற்பனை செய்திருப்பார். ஸ்டாலின் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். ராஜாஜி என்றால் எப்படி இருக்கும்? நாடே பூமி கடலுக்குள் மூழ்கிவிடும். நான் சொல்லுவேன், இவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப எதிர்கட்சிகளும் இருக்கின்றன. நாட்டிலே எந்த விவாதங்களும் நடப்பதில்லை. பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு நீ காரணமா? ட்ரம்போடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தம் போடப்படாவிட்டால் தமிழ்நாடு எக்கானமி 6% இறங்கியிருக்கும். தெரியுமா உனக்கு? திருப்பூர் மூடப்பட்டிருக்கும், ஆம்பூர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும். இவற்றையெல்லாம் நுகர்வதற்கு அமெரிக்காக்காரன் இருக்கிறான். 50% வரி போட்டு வைத்திருந்தான். மோடி போய் சரி செய்தார். பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று நம்முடைய ராகுல் சொல்லுகிறார். பாரத மாதாவை விற்காமல் 50% வரி போட்டு திருப்பூர் பொருளை திருப்பூர்காரனை வைத்துக் கொள்வதா, ஆம்பூர் பொருளை ஆம்பூர்காரனை வைத்துக் கொள்வதா, அல்லது நம்முடைய தனிமானம் இதில் என்ன இருக்கிறது? நம்முடைய மக்களுக்கு வசதி வருவதுதான் முக்கியம், அவர்களுடைய பொருள் அங்கே செலாவணியாவதுதான் முக்கியம், அமெரிக்க டாலர் திருப்பூருக்கும் ஆம்பூருக்கும் வருவதுதான் முக்கியம் என்று மோடி போய் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் இன்றைக்கு 2.25 லட்சம் டன் கோதுமை கூடுதலாக உற்பத்தியாகி, சீனி கூடுதலாக உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கு போகிறது. விவசாயிக்கு பணம் வருகிறதா இல்லையா? நீ என்ன காரணம் என்று கேட்கிறேன். இதை மோடி ஒழுங்காக செய்திருக்காவிட்டால், மானம் பாராட்டி முட்டாள்தனமாக பாரத மாதாவை விட்டுவிட்டார் என்று ராகுல் சொல்லுவாரே என்பதற்காக வீம்பு பாராட்டி கொண்டிருந்தால் திருப்பூர் மூடப்பட்டிருக்கும், ஆம்பூர் மூடப்பட்டிருக்கும். அப்பொழுது என்ன சொல்லுவார் நம்முடைய ஸ்டாலின்? ஆஹா, என்னுடைய ஆட்சியில் இவையெல்லாம் மூடப்பட்டு விட்டன என்று சொல்வாரா? மோடி இதையெல்லாம் செய்திருக்க கூடாதா என்பார்.
வளர்ச்சிக்கு மட்டும் மோடி காரணம் இல்லை, தளர்ச்சிக்கு மட்டும் மோடி காரணம். நீ வளர்ச்சிக்கு நீ காரணம், தளர்ச்சிக்கு மோடி காரணம். நீ எல்லாம் ஒரு ஆட்சியாளர் என்று பேசுகிறாய், இந்த நாட்டில் இவ்வளவு படித்தவனும் ஆமாம் என்று கருதி கொண்டு உன்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவ்வளவு கேவலமாக நம்முடைய ஜனநாயகம் இருக்கிறது என்பதுதான் பொருள் என்று நான் சொல்கிறேன். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் நீ காரணம் இல்லை. ஒழுங்காக சட்டத்தையும் ஒழுங்கையும் நீ காக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய மந்திரி எல்லாம் திருட, சிறையிலே போய் ஒருவனை கைதியாக இருக்கின்றவனை ஊழல் செய்தவனை மந்திரி ஆக்குகிறாய். நீ வெட்கம் கெட்ட ஆட்சி, உங்களுடைய ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். செந்தில் பாலாஜியை அவர் கிரிமினல் வழக்கிலே உள்ளே போகிறார், நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன் சிறையில் இருக்கிற கைதியை என்று சொல்லுகிறார். எங்கேயாவது உலகத்தில் எவனாவது செய்திருக்கிறானா? இட் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லுகிறாய். கிரிமினல் கைதிகளை எல்லாம் மந்திரியாக்குவது ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டரா? உன்னுடைய ஆட்சி போக்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அறிவும் இல்லாத, ஒரு விவரமும் தெரியாத நம்முடைய விஜய் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 5000 கொடுத்ததற்கு நான் காரணம் என்று ஸ்டாலின் சொல்ல, இல்லை நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலே தான் பயந்து கொடுத்தார் என்று இவர் சொல்ல, மக்களே மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த 5000 வைத்துக் கொண்டு விஜய் சொல்ல, என்னை நினைத்துக் கொண்டு செலவழியுங்கள் என்று சொல்ல, அவர் நான் தந்தது தானே என்று சொல்ல, என்னடா உங்களுடைய அப்பன் வீட்டு பணத்தை தந்து விட்டீர்கள், மக்கள் கொடுக்கின்ற வரி பணத்தை திரும்ப மக்களுக்கு கொடுக்கிறீர்கள், இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தா அந்த நாடு வளமாயிக்குமா? அவனை அமைதியாக நாடு இருக்கும்படி செய், அவனுடைய வரியை வாங்கி இல்லாதவனுடைய வாழ்க்கை முறையை உயர்த்து, வசதியானவனுக்கு நிகராக முழுவதும் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு உயர்நிலைக்கு அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி, இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதையெல்லாம் விட்டு சும்மா 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், பென்சில் கொடுக்குறேன், பேனா கொடுக்குறேன் என்று சொல்வது என்ன அரசியல் என்று நான் கேட்கிறேன். நிச்சயமாக சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.